எப்போவுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக, அது மட்டும் இல்லாமல் நிறையா புரோத சத்து உள்ள தோசை ரெசிபி பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஜீனா குக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் தோசை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிர் வச்சு இந்த தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது வெயிட் லாஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தோசை ரெசிபியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு இந்த தோசையை செய்யலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 200 கிராம் பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது முதல் நாள் ராத்திரியே நல்லா ஊற வச்சிடலாம். இல்லாட்டி 8 hours தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுக்கோங்க நல்ல தண்ணியில். அதோட மறுநாள் காலையில் மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது நல்லா ஊறிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பார்த்து ஊற வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ்க்காக ஊற வைக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட பச்சை மிளகா இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா போட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, அதோட ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி இலையும் போட்டு அரைச்சிக்கிறலாம். உங்களுக்கு கொஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கு நிறையா தண்ணி சேர்க்காமல் பாதி கிளாஸ் ஊற்றி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மீத உள்ளதையும் நான் பச்சை மிளகா 2 போட்டு அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, ஒரு 4-5 கறிவேப்பிலையும் போட்டுட்டு, அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு நல்லா புசுன்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் முருகலாக வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா, அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம். அதோட தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு, இதை ஊற வைக்கணும், ஃபெர்மெண்டேஷன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம தோசையை ஊற்றிக்கிறலாம். அதோட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதோட ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் துருவிக்கிறலாம். இது மாதிரி நம்ம போட்டு செஞ்சு கொடுக்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு 2 தோசை சாப்பிட்டாலும் அப்படியே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டிக்கு நைட் டின்னருக்கு கூட இது செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ அப்போவே சேர்ந்துடும். இப்போ தோசை தவாவை நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு டிஷ்யூவில் நல்லா தொடச்சிட்டு, இப்போ இதை நல்லா தோசை வாத்துக்கிறலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதோட இப்போ கேரட்டை மேலே துருவின கேரட்டை அப்படியே தூவி விட்டுடலாம், மலை சாறுகள் மாதிரி. அதோட கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் தூவி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா முறுமுறுன்னு ஆகட்டும். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கிறலாம். இப்போ நல்லா அந்த உள்ளக்கெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறது நமக்கே தெரியும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பச்சை பயிறு தோசை உங்களுக்கு வேணால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையான ருசியில் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 7லேருந்து 8 தோசை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஊற்றிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு இது மாதிரி தூவி விட்டாச்சு. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா அமைங்கிடும். நல்லா மொறுண்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசை சாப்பிட்டேன்னு மன திருப்தியோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.